அதாவது ஒரு உலக புகழ் அடையறதுக்கு, உலக பிரசித்தி பெற்றா மாதிரி இப்ப நம்மளையும் வந்து பாருங்க 4 பேருக்கு தெரியுதுடா, அப்படின்னு நம்மளே யோசிக்கிற மாதிரி நம்மளோட பேரு, புகழு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட்ஸ் அப்படின்றது கிடைக்குங்க. ஏகப்பட்ட வேலை செஞ்சாங்க ரிஷபம். உழைப்பு, உழைப்பு, உழைப்புன்னு ஓடா தேய்ஞ்சாங்க. ஆனா பெருசா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு விஷயம், அதாவது பெரிய அப்லிஃப்ட்மென்ட் அப்படின்றது கிடைக்கல. ரொம்ப சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகார பதவி அப்படின்றத அடைவீங்க. ரொம்ப ஒரு ஹை லெவல்ல போய் நிப்பீங்க. இது எல்லாமே உண்மைங்க. அப்ப ராகு பகவான் உங்களுக்கு செய்யக்கூடிய நெறைய நல்லத குரு பகவான் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி குடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். மனசு சொல்ற பேச்சே தான் எப்பயுமே கேட்கும். பேசிக்காவே ரிஷபம் ரொம்ப நல்லவங்க. ஓகேங்களா? அந்த ரொம்ப நல்லவங்க அப்படின்றது தான் அவங்களோட பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க, எல்லாமே சூப்பர் டூப்பரா இருக்கு. இது ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது சனி பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்கு. லாபஸ்தானத்துல சனி வந்து உட்கார்றாரு. சுயஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும் போதும். அதுக்கும் மேல குரு பகவான் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் வாக்குல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அவ்வளவுதான். மற்றபடி சூப்பரா இருக்கு. அதுக்கும் மேல இந்த ராகு கேது பயிற்சி, ராகு பகவான் 10ஆம் பாவம், கேது பகவான் 4ஆம் பாவம். இந்த ராகு பகவான் 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாருங்க சுபஸ்தானம். இங்க ராகு அசுபன். இவன் வந்து உட்காரும் போது ஒரு ராஜயோகம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு உலக புகழ் அடையறதுக்கு, உலக பிரசித்தி பெற்றா மாதிரி இப்ப நம்மளையும் வந்து பாருங்க 4 பேருக்கு தெரியுதுடா, அப்படின்னு நம்மளே யோசிக்கிற மாதிரி நம்மளோட பேரு, புகழு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட்ஸ் அப்படின்றது கிடைக்குங்க. உங்களோட தொழிலை வந்து பாருங்க, நீங்க பயங்கரமா அபிவிருத்தி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. உங்களோட தொழில் மேன்மேலும் வளரும் அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல வந்து நீங்க போய் உட்காந்துடலாம். இதுதாங்க ராகு. ராகு வந்து பாருங்க, இது வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருப்பான். ஒரு சைக்கிளில் போயிட்டு இருப்பான். ரொம்ப ஏழ்மை நிலைன்னு இருக்கும். திடீர்னு பார்த்தா பக்காவா ஒரு பெரிய பென்ஸ் கார்ல வந்து இறங்குவான். எப்படா இது பிராப்தம் அப்படின்னா ராகு தசையா இருக்கலாம், ராகு ஜாதகத்துல சூப்பர் டூப்பரா இருக்கலாம். அதனால சட்டுன்னு வந்து கோபுரத்துல கலச மாதிரி உட்காந்துருங்க. இந்த காத்துக்கு வந்து பேப்பர் நேரா போயிட்டு உயரமான இடத்துல உட்காரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி ரிஷபம் ரொம்ப நாளா ரிஷபத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க. இப்ப கடந்த 2.5 வருஷமாலாம் வந்து பாருங்க, கர்ம சனி ஏகப்பட்ட வேலை செஞ்சாங்க ரிஷபம். உழைப்பு, உழைப்பு, உழைப்புன்னு ஓடா தேய்ஞ்சாங்க. ஆனா பெருசா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம், அதாவது பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கல. அதிசயமா ரொம்ப நாள் கழிச்சு ரிஷபத்துக்கு, எனக்கு தெரிஞ்சு ரிஷபம் ரொம்ப சூப்பரா இருந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா வரக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷ காலகட்டம். இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம் சூப்பர் டூப்பரா இருக்கு. ஆன் தி ஹோல் 2.5 வருஷமே நல்லா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகார பதவி அப்படின்றத அடைவீங்க. ரொம்ப ஒரு ஹை லெவலில் போய் நிற்பீங்க. இது எல்லாமே உண்மைங்க. கௌரவம், விருதுகள், பொதுவாக ரிஷபத்துக்கு எப்பயுமே ஒரு கவலை உண்டு. ஒன்றுமே தெரியாதவங்களும் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்களே, எனக்கு எல்லாமே தெரியுமே, ஆனால் நான் வந்து பெரிய ஆளாக ஆகவே இல்லையே, என்னோட திறமைக்கு நான் எங்கேயோ மூலையில் இருக்கனே இப்படின்ற மாதிரிலாம் ரிஷபம் எப்போ பாரு வருத்தப்படுவாங்க. அப்படி வருத்தப்படுற ரிஷபம் கவலையே படாதீங்க. இந்த 1.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலை, மரியாதை, ஒரு விருது இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. சுய ஜாதகத்தில் ராகு பகவான் நல்லா இருக்காரா அப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ராகு பகவான் ஆல்ரெடி 10ஆம் பாவம் நல்ல பாவம், அதுக்கும் மேலே குருவனோட பார்வை இருக்குது. இது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராகு பகவான் உங்களுக்கு செய்யக்கூடிய நிறைய நல்லதை குரு பகவான் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரே ஒரு சின்ன விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இது வந்து பாருங்க, நான் ரிஷபராசி அன்பர்களுக்கு பர்சனலாகவே சொல்ல விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு நமக்கு எந்த விதத்துலையும் தகுதி இல்லாத ஒரு பர்சனாலிட்டி, ஆப்போசிட் ஜெண்டர்னோட ஒரு இம்பேக்ட் அப்படின்றது நம்மளுக்கு வரும். அவங்களோட சவகாசம் அப்படின்றது வரும். நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே தகுதி இல்லாத பர்சனாலிட்டி அப்படின்னா நீங்கள் உடனே ஜாதி, காசு, பணம், சொத்து அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. இப்போ பொதுவாக ரிஷபம் உயர்ந்த குணங்கள் அப்படின்றது ரிஷபத்துக்கு இயற்கையாகவே உண்டு. ரொம்ப லவபிளான, ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ். மனசு சொல்கிற பேச்சே தான் எப்பயுமே கேட்கும். பேசிக்காகவே ரிஷபம் ரொம்ப நல்லவங்க. ஓகேங்களா? அந்த ரொம்ப நல்லவங்க அப்படின்றத அவங்களோட பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தங்கம் கூட வந்து பாருங்க, செப்பு கலக்காத தங்கம் பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி தான் ரிஷபமும். இது வந்து பாருங்க, நிறைய விதத்துல மனசு சொல்றதை கேட்டு 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 ரொம்ப ஏமாந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2.5 வருஷம் தயவு செஞ்சு உங்க புத்தி சொல்ற பேச்சை கேளுங்க.
ரிஷபம் என்ன மனசு சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி இருந்தாலும் இந்த காலபுருஷனுக்கு 2வது பாவம் இல்லைங்களா, அப்போ எப்பயுமே பணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ரிஷபத்துக்கு உண்டு. நிறைய லெவலில் பணம் பண்ணணும் அப்படின்னால சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. அவங்க பெருசாக செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க. பொண்ணாக இருந்தால் அழகழகாக போய் ட்ரெஸ் எடுக்கும், நல்லா வந்து பியூட்டி பார்லர் போவோம், லிப்ஸ்டிக் வாங்குவோம். பையனாக இருந்தால் நிறைய ஷர்ட் எடுப்பான். தன்னை தானே அழகுபடுத்திக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கூலான பர்சனாலிட்டிஸ், யார்கிட்டையும் பெருசாக சண்டை போடாது, யாரையும் வந்து பார்த்து வருத்தப்படாது, பொறாமப்படுறது. ஏன் உலகம் தனி உலகம் அப்படின்னு ஒரு கற்பனை நிறைஞ்ச ஒரு பர்சனாலிட்டிஸ், ஒரு கற்பனா சக்தி அப்படின்றது ஜாஸ்தி. நான் யாரை பார்த்து வருத்தமும் பட மாட்டேன், யாரை பார்த்து கவலையும் பட மாட்டேன், யாரை பார்த்து பொறாமையும் பட மாட்டேன். நான் வேற லோகத்தில் வாழறேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம். அப்படிப்பட்ட ரிஷபம் தயவு செஞ்சு என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், மனசு சொல்கிற பேச்சு இந்த 2 வருஷம் கேட்காதீங்க. ஏன்னா 2 வருஷம் முடிஞ்சு 7 நாட்டு சனி வருது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 2வது ரவுண்டாகவும் இருக்கலாம், சில ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு மொதல் ரவுண்டாக இருக்கலாம். ஆக இந்த 2 வருஷம் என்ன பேக்கப் பண்ண முடியுமோ பேக்கப் பண்ணிக்கோங்க. இது ரிஷபத்துக்கு பர்சனலாக நான் சொல்கிற அட்வைஸ். என்னோட ராசி, நான்லாம் ரிஷப ராசி, ரிஷப லக்னமே. அதனால் என்னோட ராசி பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால நான்லாம் ரொம்ப மனசு சொல்கிற பேச்சை கேட்பேன். புத்தி நிறைய நேரம் யூஸ் பண்ணவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஆக இந்த 2.5 வருஷம் ரொம்ப சூப்பர் டூப்பராக உங்களோட லைஃப்பை பிளான் பண்ணி செய்யுங்க. சரிங்களா? பிளான் பண்ணால் உங்களை மாதிரி சாதிக்கிறவங்க யாருமே கிடையாது. ஸோ நல்ல பிளான் பண்ணி அதை ப்ராபகேட் பண்ணுங்க. அப்படின்னா ஏன்னா ராகு ஃபேவராக இருக்காரு, நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி எல்லாரும் ஃபேவராக இருக்காங்க. இன்னும் சூப்பர் டூப்பராக இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு நான் ஒன்று சொல்லதாங்க செய்வேன். அந்த விதத்தில் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 கிலோ சர்க்கரை வாங்கிக்கோங்க. 4 கிலோ சர்க்கரையா அப்படின்னா கேட்காதீங்க, 4 கிலோ சர்க்கரை தான். அந்த 4 கிலோ சர்க்கரையை வாங்கி ஓடுற தண்ணியில் விட்டுடணும். இப்போ இதை நான் வந்து சொல்லும்போது ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க, மேடம் 4 கிலோ சர்க்கரை வாங்கி ஓடுற தண்ணியில் விட்டால் அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆக்சுவலி இதில் வந்து பாருங்கள் லால் கித்தாப் ரெமடிஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு பொதுவாக வந்து பாருங்கள் மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தினால விளக்கவே முடியாது. ஸ்பிரிச்சுவல் திங்ஸை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளேஷன் கொடுக்கவே முடியாது. ஆனால் இந்த லால் கிதாப் ரெமடிஸில் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் ஒர்க் பண்ணுது. நிறைய பேருக்கு அப்போ இது வந்து பாருங்கள், நம்ம வந்து ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ப்ரோவர்ப், 100 பேரை கொன்னாதான் வைத்தியனாவான், முழு வைத்தியனாவான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இது உண்மை கிடையாது, பட் பியாண்ட் தட் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இப்படி செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லி நிறைய பேர் செஞ்சு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதுனால அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு இந்த 13 வருஷத்துல எங்களுக்கும் தெரியுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். மேபி அது எதனால் அப்படின்னா அந்த சர்க்கரையை நம்ம போடும்போது அங்கே இருக்க சிறு உயிர்கள் சாப்பிடும், அதனால் இருக்கலாம். ஆனால் போட்ட மாத்திரத்துக்கு இந்த விஷயம் நானும் சொன்னேன். அந்த கிளைண்ட் என்ன கேட்டாங்க, ஏன் மேடம் போட்ட மாத்திரத்துக்கு சர்க்கரை கரைஞ்சிடுமே அப்படின்னாங்க. இப்படியெல்லாம் பயங்கரமாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்க அவங்கெல்லாம். ஆக்சுவலி போட்ட மாத்திரத்துக்கு கரைஞ்சிடும்ன்றது உண்மைதான். பட் பியாண்ட் தட் கொஞ்சம் சாப்பிடுவோம், கொஞ்சம் வந்து அந்த க்ஷணம் சில உயிர்கள் சாப்பிடும், அது ரீசனாக இருக்கலாம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, உண்மையாக அதுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியம் என்ன அப்படின்னாங்க, பொதுவாக நம்ம நல்லது ஒருத்தவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னாலும் நம்ம கழிக்கிறோம் அப்படின்னா அந்த தேங்காய் சுற்றுறது, உப்பு சுற்றுறது இதெல்லாம் போட்டு ஓடுற தண்ணியில் போடும்போது அந்த நெகட்டிவிட்டி தண்ணி மாதிரி ஓடிடும் அப்படிங்கிறது தாத்பரியம். கடைசியில் நான் உங்களுக்கு இதை தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, தண்ணி மாதிரி ஓடிடும் அப்படிங்கிறது தாத்பரியம். இப்போ ராவுக்கு வந்து பாருங்கள், தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 தேங்காவை கயிறில் போட்டு சுற்றி தண்ணியில் ஓடுற தண்ணியில் விட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் லால் கிதாப் ரெமடிஸ். இதெல்லாம் பெருசாக சயின்டிஃபிக் எக்ஸ்பிளேஷன் கிடையாது, பட் பியாண்ட் தட் இதெல்லாம் சூப்பராக வேலை செய்யும். இப்படி இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா ரிஷபத்துக்கு இந்த மொத்த பயிற்சிக்கும் என்ன வழிபாடு சூப்பராக இருக்கும் அப்படின்னா மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் தினம்தோறும் பாராயணம் பண்ணுறது சூப்பர் டூப்பராக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, மைஷாசுர மர்தினி ஸ்லோகமே வந்து இட்ஸ் அ ஸ்லோகம் ஃபார் சக்ஸஸ். யார் ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் மைஷாசுர மர்தினியை வந்து நம்ம அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணால் ஜெயிக்கிறது அப்படின்றது உறுதி. ஓகேங்களா? ஸோ என்ன நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, எது சரியில்லைனாலும் அம்பிகை எதுக்குமே கட்டுப்பட மாட்டா. புரியுதுங்களா? ஆக இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சூப்பராக இருக்குது, என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பண்ணுங்கள். இல்லைனா இந்த 4 கிலோ சர்க்கரை வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். 2த்துல எதுனாலும் செய்யுங்க. இந்த 4 கிலோ சர்க்கரைக்கான எக்ஸ்பிளேஷனும் பெருசாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சரி, அடுத்து இப்போ கேத்து பகவானை பற்றி சொல்லணும். இதுக்கே 10 நிமிஷம் ஓட்டிடுவேன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ கேத்து பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கேத்து வந்து 4ஆம் பாவம். இந்த கேத்து 4ஆம் பாவம்ன்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுக தாயாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேத்து 4ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது தாய்க்கு பெருசாக வந்து ஃபேவராக இருக்காது. அம்மாவுக்கு உடல்நிலை உபாதைகள் அப்படின்றது வரும். அம்மாக்கும் நமக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஏற்படும்.
அம்மா வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ்னால படுத்துருவாங்க. அட ஏற்கனவே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பஞ்சாயத்து தாங்க அப்படின்னா, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எரியிற விளக்கில் எண்ணெய் மாதிரி எண்ணெய் ஊற்றினா எப்படி இன்னும் கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு எரியும். அந்த மாதிரி எரியறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? பெருசாக தாய்க்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது ஏற்படும். அம்மா பிள்ளை ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்தில் கேது சூப்பர் டூப்பராக இருக்காரு, அம்மா வழி சொத்துக்கள் அப்படின்றது வந்துடும். சுய ஜாதகத்தில் கேது மட்டமாக இருக்காரு, அம்மா வழி சொத்துக்களில் வில்லங்கோ அப்படின்றது வரும். ஆக நம்மளோட சுகன்றது வந்து நம்மளே வந்து பாருங்க, இந்த சுகஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்ந்தாருன்னா நம்மளே பெருசாக ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு அவசப்பட அதாவது விருப்பப்பட மாட்டோம். அந்த ஆடம்பரமே ஒரு அவஸ்தையாக நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து பாருங்க தனியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், கடவுளை கும்பிடணும், ஞானம் நம்மளுக்கு வரணும், நம்ம 6th சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும், 10th சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும், இப்படின்னு தேவையில்லாத விஷயம்லாம் நம்மளுக்கு தோணும். பட் பியாண்ட் தட் இது வந்து பாருங்க ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம், ஒரு இறைநிலையை அடையணும்னு ஒரு தேடுதல், இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு பாவம் அப்படி இன்னும் சொல்லலாம். அம்மா வந்து பாருங்க, இப்போ உங்க அம்மா துளாராசியா இருக்காங்க, அம்மாவும் ரிஷபராசியா இருக்காங்க அப்படின்னா பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அம்மா சிம்மம், அம்மா மீனம் அப்படின்னா கொஞ்சம் இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த கேது பகவானுக்கு என்ன பரிகாரம்? லால் கிதாப் ரெமெடி என்ன? ஓடுற தண்ணியில் மஞ்சள் கலர் பூக்களை விடணும். புரியுதுங்களா? இது கேத்துக்கான ஒரு பரிகாரம். அதுக்கடுத்து கடுகு எண்ணெய். இப்போ வந்து இப்போ லால் கிதாப் ரெமெடியை விட்டுடலாம். ஏன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளேஷன் கேட்பீங்க. எக்ஸ்பிளேஷன் சொல்ல எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். அது என்னென்னா அதனோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி போகும்போது அவங்க பசிஃபை ஆவாங்க அப்படின்றது ஒரு தாத்பரியம். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, சனிக்கிழமை தோறும் நம்ம கடுகு எண்ணெயை ஈசன் கோயிலுக்கு தானம் பண்ணணும். இதில் வந்து பாருங்க, கடுகு எண்ணெயை தானம் பண்ணுறது, சர்சோங்கி தேல் தானம் பண்ணுறது, இதுக்கான எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்குறேன். நம்ம ஈசன் கோயிலுக்கு ஒரே ஒரு செம்பருத்தி பூ கொடுக்குறீங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஈசன் தயாள குணம் படித்தவன். நீ என்ன செஞ்சாலும் அவன் வந்து பாருங்க, நம்ம ஏதாவது அவனுக்கு ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பிரதிபலன் கொடுக்காம அவன் இருக்கவே மாட்டான். நம்மளை மாதிரி கிடையாது. நம்ம மனுஷங்க யார்கிட்ட இருந்தனாலும் எதனாலும் வாங்கிப்போம், திருப்பி அவங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஊர்லேயே இல்லை, நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு உள்ளூர்லேருந்தே போய் சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஈசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்மத்தில் ஒரே ஒரு செம்பருத்தி பூ நீ ஆத்மார்த்தமாக வச்சா கூட, இந்த பூமி உள்ள வரைக்கும் நீ எத்தனை பிறப்பு எடுக்கிறியோ அத்தனை பிறப்புலையும் அந்த செம்பருத்தி பூ நீ எனக்கு வச்சியே, நீ என் பக்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லது செய்வான். ஆக இது இதனோட எக்ஸ்பிளேஷன். நம்ம வந்து பாருங்க, ஈசன் கோயிலுக்கு தானம் கொடுக்கறது அப்படின்றது எல்லா கிரகங்களும் ஈசனோட காலடியில். அப்போ எல்லா கிரகங்களும் ஈசனோட காலடியில் அப்படின்றதுனால அவங்களோட சுவாமி பிரீத்தி ஆகும்போது அவங்களும் பிரீத்தி ஆகிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கும் மேலே கேத்து பசிஃபை பண்ணணும் அப்படின்னா ரோட்டில் இருக்க தெரு நாய்கள் அந்த குழந்தைகளுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க. நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சில பதிவுகளில் நானே சொல்லியிருக்கேன், கருப்பு நாய்களுக்கு உணவு கொடு அப்படின் போது நானே ஒரு சீனே பார்த்தேன். அதாவது 10 நாய் வருது பிஸ்கெட் எடுக்கிறாங்கன்னா தனியாக வந்து கருப்பு நாய்களுக்கு மட்டும் போடுறாங்க, அவங்கள விட்டுடுறாங்க. அந்த மாதிரி போடாதீங்க, எல்லா நாய்களுக்கும் உணவு அப்படின்றது உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலே கேத்து பசிஃபை ஆகிடுவார். அதுக்கும் மேலே ஞாயிற்றுக்கிழமை என்னால் இன்னும் முடியும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ரோட்ல ஓரம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போர்வை தானம் அப்படின்றது கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேத்துவை பசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக ரிஷபம் 2.5 வருஷம் உங்கள் கையில் இருக்குங்க. சுய ஜாதகத்தில் சனி, குரு, ராகு, கேது யாராவது ஒருத்தவங்க நல்லா இருந்தால் கூட போதும், சூப்பர் டூப்பராகவே இருக்கும். கவலையப்படாதீங்க. வாழ்த்துக்கள்.